ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணி தான் செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் நான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஒரு 3/4 கிலோ ரைஸ் சேர்த்து என்னோடய ஸ்டைலில் நான் பிரியாணி செய்ய போகிறேன். இது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக கூட நெய் சேர்த்துக்கலாம். இது உருகி வந்ததும் நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளெலாம் சேர்த்துடலாம். மசாலா வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் அளவாக இருக்கிற போல் மசாலா பொருளாக சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலையை துண்டாக கிள்ளி போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குற போல் எப்பயும் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு மேலே வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கி வந்தது. இப்போ மசாலா பொருள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காரத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 சின்ன ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா பொருள் சேர்த்து நான் 1 நிமிஷம் அளவு கலந்து விட்டதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா தழையை சேர்த்துடலாம். புதினா தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தது இருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடணும். நல்லா இந்த வெங்காயம் அந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துடணும். அது கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் முதல்ல மஞ்சள் தூள் சேர்க்காமல் விட்டுட்டேன். அதனால் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா தழையை மேலே அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சோன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கும். அது நான் புதினா ஃப்ளேவரோட நல்லா வாசனையாக சிக்கனும் வெந்து வந்துருக்கு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ அளவுக்கு ரைஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு தகுந்தப்போ நம்ம உப்பு சேர்த்துணும். சேர்த்துட்டு ஒரு தடவை மறுபடியும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுடணும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி போல் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸை இதில் சேர்த்துடலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வந்திருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். பிரியாணிக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய அரிசி இது. அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டுமே ஊற வச்சேன். கொஞ்சம் புது அரிசியாக இருந்ததுன்னா நம்ம உடனே க்ளீன் பண்ணி பிரியாணிக்கு உடனே இதில் சேர்த்துடணும்.
கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்தேன். இதுக்கு 1க்கு 1.5 கணக்கு பார்த்து 4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கிற சுடு தண்ணீர். ஆல்ரெடி கிரேவிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது கொஞ்சம் நாள்பட்ட அரிசி, பழைய அரிசின்றதால நின்று வேகும். இப்போ ரைஸ் உடையாமல் கலந்து விட்டுடணும். ரொம்பவும் கலந்து கொடுத்தீங்கன்னா ரைஸ் உடஞ்சிடும். ஓரளவுக்கு அடிக்கொண்டு கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழையை தூவிட்டுடலாம். கொஞ்ச நேரத்துக்கு இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும். ரைஸ் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து வந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வெந்துட்டுருக்குது. ஒரு பாதி அளவுக்கு வந்திருக்குது. இப்போ அடிக்கொண்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு எலுமிச்சம்பழம், சின்ன சைஸ் எலுமிச்சம்பழன்றதால் நான் ஒரு பழம் அப்படியே பிழிஞ்சு விட்டுறேன். பிழிஞ்சிட்டு மறுபடியும் கலந்து கொடுக்கலாம். ரைஸ் கொஞ்சம் பாதி அளவுக்கு மேலே வந்திருக்குது. கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே நெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நான் புதினா தழையை சேர்த்துக்கிறேன். பிரியாணியோடைய ஃப்ளேவரே புதினா தழையில் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் கொஞ்சம் மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் அந்த பிரியாணியை தம் போட்டு செய்ய போகிறேன். அதனால் அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கரை அப்படியே தூக்கி வச்சிடுறேன். இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இது மேலே வெயிட் வச்சிடலாம். அடுப்பு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் செய்கிறேன். நல்லா கமகமனு வாசனையோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கலந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கும். நம்ம எந்த அளவு தண்ணி இருக்கும்போது தம் போடுறோமோ அந்தளவுக்கு பிரியாணி உதிரியாக இருக்கும். ரொம்பவே சுவையான டேஸ்ட்டில் செஞ்சுருக்கிறேன். என்னோடய ஸ்டைலில் இருக்கிற இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.